பராப வருஷம் ஆடி மாதம் கழித்த ஆவணி மாதத்தில் செய்ய வேண்டியதான வரலட்சுமி விரதத்தை பற்றி இப்பொழுது நான் கூறப்போகிறேன். பாம்பு பஞ்சாங்கத்தில் ஆவணியாவட்டத்திற்கு மறுநாள் எழுதியது அவர்கள் ஆசிரியர் சொன்னதாக சொல்லி அவர்கள் போட்டது கம்பெனியோட பொறுப்பே தவிர நான் சொல்லி செய்யவில்லை என்பதை மறுப்பு தெரிவிப்பதற்காக இந்த பதிவை இடுகிறேன். விஷயம் வரும் பராப வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி 21/8/26 அன்று செய்ய வேண்டிய வரலட்சுமி விரதத்தை மாறுதலாக 28/8/2026 11 வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதம் என்று மாற்றுதலாக பஞ்சாங்க ஆசிரியர் தன்னுடைய சுயாபிப்பிராயத்தில் போட்டிருக்கார். என்னிடம் வந்து நேரில் பஞ்சாங்க கர்த்தர்கள், அதாவது பஞ்சாங்கத்தின் ஓனர்களும் இந்த ஆசிரியரும் நேரில் ஸ்ரீரங்கத்தில் என்னிடம் 27 நவம்பர் 2025 அன்று காலை என் வீட்டில் வந்து பேசின பொழுது நான் இந்த பாரத தேசத்தில் 1000 விஷயங்கள் இருக்கலாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பூர்ணிமோபாந்திய பார்கவே என்ற வாக்கியத்தை பிரமாணமாக கொண்டு எந்த பௌர்ணமி வருதோ அதற்கு முன் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் செய்ய வேண்டுங்கிற சாஸ்திரத்தை அனுசரித்து 21ஆம் தேதி தான் இந்த வரலட்சுமி விரதத்தை போட வேண்டும் என்று பஞ்சாங்க சதஸிலையும் கூறப்பட்டது, தனிப்பட்ட முறையிலும் கூறப்பட்டது. பஞ்சாங்க சதஸிற்கு அந்த பஞ்சாங்கத்தின் ஓனர்கள் வந்திருந்தார்கள், ஆசிரியர் வரவில்லை. பிறகு ஆச்சாரியாரிடம் போய் இதை கேட்கப்பட்டது. கேட்டதுக்கு அவர் தீட்சரை கலந்து செய்து கொள்ளவும் என்று அவர் சொல்லிவிட்டார். இங்கு வீட்டுக்கு நேராக ஸ்ரீரங்கம் நமது கிரகத்தில் அவர்கள் 2 மணி நேரம் பேசி, அப்பொழுது நான் 21/8 தமிழ் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றுதான் வரலட்சுமி விரதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஆசிரியரோட நிர்பந்தத்தினால்தான் நான் இது மாதிரி போட்டேன் என்று அங்கே பஞ்சாங்க ஓனர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். இது வந்த பிறகும் நான் கேட்டேன், ஏம்மா கேட்ட பிறகும் தவறாக செஞ்சிருக்கே அப்படின்னு. அவர் ஆசிரியர் இப்படி தான் போட்டாகணும்னு எங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி விட்டார், அதனால் செய்து விட்டேன் என்று சொன்னார். ஆகையினாலே பஞ்சாங்கத்தில் இது மாதிரி வந்ததற்கு என்னை கேட்டுக்கொண்டு இது பிரசுரமாகவில்லை இந்த இடம். ஆகையினாலே யாவரும் பஞ்சாங்கத்தில் போட்ட நாளை மாற்றிக்கொண்டு 21/8/2026 தமிழ் 4ஆம் தேதி ஆவணி 4 வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதத்தை யாவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று நான் தாங்களிடம் பிரியத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தாங்கள் எவ்வளவு தூரம் எல்லோரிடம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரும்படி பேசும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நடந்த பஞ்சாங்கத்தில் தவறாக போட்டதற்காக
அவர்கள் சார்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஈஸ்வரோ ரட்சது. லோகம் நன்றாகணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே சந்தி நிராமயாக. சர்வே பத்ராணி பஷ்யந்து. மா கஷ்டித் துக்கபாக் பவேத் என்று சொன்ன பிரகாரம் எல்லோரும் வியாதி இல்லாமல் இருக்கணும். சர்வே சந்து நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து. எல்லோரும் நல்லதுகளை பார்க்க வேண்டும். மா கஷ்டிது துக்கபாக், யாரும் கஷ்டங்கள் படப்படாது என்று சொன்னது எல்லோருக்கும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுந்தரராம வாஜபேயியாஜி ஸ்ரீரங்கத்திலிருந்து 30/1/2022 என்று பேசி முடித்துக் கொள்கிறேன். இது விஷயமாக சந்தேகம் ஏதும் ஏற்படுமானால் 9443488968 என்ற எண்ணில் தொடர்பு கண்டு சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ளவும். அதாவது பஞ்சாங்க கணிதம் என்பது கணிதத்திற்கு மாத்திரம்தான் அவர்கள் பிரமாணம். தர்மசாஸ்திரத்திற்கு தர்மசாஸ்திரத்தையே சப்ஜெக்டாக எடுத்து படித்தவர்கள் தான் பிரமாணம். இந்த விஜயராகவன் என்பவர் தர்மசாஸ்திர வல்லுநர் கிடையாது. அவருக்கு தோணத்தை 4 பேர்கிட்ட போய் கேட்கிறார். யார் எது சொல்றாலோ அதை கேட்கிறார், அவ்வளவுதான். அதுல யார் சொன்னதை கேட்கணுங்கிறது அவருக்கு தெரியல, அவ்வளவுதான். பஞ்சாங்க கணிதத்தில் அவர் சூரர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தல் இல்லை. தகப்பனாரிடமே அறிந்து கொண்டுள்ளார். இந்த மாதிரி தனக்கு தோணத்தை பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்தில் போடுவதற்கு அவர் ஓனர்களும் ஒத்துக்கொண்டது தான் ஆச்சரியமாக உள்ளது. அதனால் இந்த மாதிரி போட்டதற்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை வைதிகோத்தமர்கள் தெரிந்து உங்களுடைய கிரகஸ்தர்கள் அவருக்கும் நான் சொன்ன டேட்லேயே 21/8/2026 வெள்ளிக்கிழமை ஆவணி 4ஆம் தேதியே வரலட்சுமி விரதத்தை மாற்றி எழுதி கொடுக்க முடியாது. பஞ்சாங்கத்திலே அவர்கள் கொடுக்கும் போதே அதை அடித்து விட்டு இந்த தேதியை எழுதிவிட்டு எல்லாருக்கும் பஞ்சாங்கத்தை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ.